சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் 5 ஹமாஸ் போராளிகளை கொன்ற இஸ்ரேல் படை ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு. மஞ்சள் கோட்டை கடந்தால் மரணம், பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் புதிய ரூல்ஸ். ஹமாஸ் சுரங்கப்பாதைகளை ஆராய காசா மக்களை அனுப்பியதா IDF. மேற்கு கரையை தாக்கிய முகமூடி அணிந்த இஸ்ரேலிய குடியேறிகள், வாகனங்கள், வீடுகள் மீது தீக்கிரை. மூடுபனியில் முன்னேறும் ரஷ்ய படைகள், உக்ரைனிய மோதல்கள் தீவிரம். ஈரான் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை தீவிரமடைவதால் வறண்டு போகும் குழாய்கள். சீட்டுக்கட்டை போல் சரிந்த புதிய பாலம். சீனாவின் தொழில்நுட்பத்தை பார்த்து கேலி செய்யும் உலகம். பெருநாட்டில் லொரி மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த பயணிகள் பேருந்து 37 பேர் பலி. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா எல்லையில் நடந்த புதிய வன்முறை சம்பவத்தில் ஒரு பலஸ்தீனிய நபர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகள் மஞ்சள் கோடு எனப்படுகின்ற இடையக மண்டலத்தை கடந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் அதிகாரிகள் இந்த மீறல் தற்காப்பு நடவடிக்கையை தூண்டியது என்று கூறுகின்றார்கள். அவர்களின் கூற்றுப்படி போராளிகள் எல்லைக்கோட்டை அணுகிய போது பாதுகாப்பு படைகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகின்றது. ஆனால் ஹமாஸ் இதை முற்றுமுழுதாக மறுக்கின்றது. இது போர் நிறுத்தத்தை மீறும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் இஸ்ரேல் பதற்றத்தை அதிகரிப்பதாக குற்றம் சாட்டுகின்றது. இது சமீபத்திய போர் நிறுத்த முயற்சிகளை ஆபத்துக்கு உள்ளாக்குவதாகவும் தெரிவிக்கின்றது. சம்பவம் ஏற்கனவே பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்த நிலவிய நிலையில் ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேச நடுவர்கள் சமாதான முயற்சிகளை தொடரும் நிலையில் இந்த வன்முறை மீண்டும் பரவுமா என்ற அச்சம் உயர்நிலையில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்க உளவுத்துறை 2024 இறுதியில் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசாவில் பிடிபட்ட பலஸ்தீனியர்களை ஹமாஸின் சுரங்கங்களை ஆய்வு செய்ய பயன்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை கூறுகின்றது. விடயத்தை நன்கு அறிந்த முன்னாள் அமெரிக்க அதிகாரிகள் இது பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேல் வீரர்கள் சந்தேகிக்கப்படுகின்ற வெடிபொருட்கள் உள்ள இடங்களில் பலஸ்தீனியர்களை அனுப்பியதாக உளவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அந்த நபர்கள் ஹமாஸ் போராளிகளா அல்லது பொதுமக்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்த அறிக்கைகள் பைடன் நிர்வாகத்தின் இறுதி வாரங்களில் வெள்ளை மாளிகையுடன் பகிரப்பட்டதாகவும் உளவுத்துறை சமூகத்தால் பரிசீலிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் இராணுவம் இதற்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் IDF பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருப்பது என்றும் பலஸ்தீனியர்கள் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் குறித்தும் புலனாய்வு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் மீது போர் குற்றச்சாட்டுகளுக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறுகின்ற நிலையில் இந்த சம்பவங்கள் ஒற்றை நிகழ்வுகளாக இருக்கக்கூடும் என்றே தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் அமெரிக்கா ஆயுதங்களும் உளவுத்துறை ஆதரவும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து, பலஸ்தீனத்தில் ட்ரம்பின் தலையீட்டால் போர் நிறுத்தம் சாத்தியமானதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, இஸ்ரேலிய இராணுவம் காசாவின் தெற்குள்ள ஹான் யூனிஸ் பகுதியில் மஞ்சள் கோட்டை கடப்பவர்களை கொலை செய்து வருகின்றது. சாலையில் போடப்படுவதைப் போல கண்ணுக்கு தெரியும் வகையில் இந்த கோடு இருக்காது. மாறாக செயற்கைக்கோள் படங்கள் இந்த கோடு தெரியும். எனவே இதை பார்க்க முடியாமல் கோட்டை கடக்கும் பலஸ்தீன் மக்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். போர் நிறுத்தம் காரணமாக இஸ்ரேலிய படைகள் மஞ்சள் கோட்டிற்கு பின்னால் நகர்ந்திருக்கின்றன. அங்கு செயற்கைக்கோள் படங்கள் சுமார் 40 செயலில் உள்ளதாகவே இராணுவ நிலைகளை காட்டுவதாகவே தெரிகின்றது. ஆனால் இந்த எல்லை எங்குள்ளது என்று தங்களுக்கு தெரியாததால் மரண அபாயங்களை எதிர்கொள்வதாக பலஸ்தீனியர்கள் தெரிவிக்கின்றார்கள். காசா பகுதியின் பாதிக்கு மேற்பட்ட நிலப்பகுதியை இஸ்ரேல் இன்னும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. சுருக்கமாக சொல்வதெனில் 58% காசா நிலப்பரப்பு இன்னும் இஸ்ரேல் பிடியில்தான் இருக்கின்றது. துப்பாக்கிச்சூடு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் பலஸ்தீன் குடியிருப்புகளை இடித்து தள்ளுகின்ற பணிகளையும் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஆஸ்கார் விருது பெற்ற நோ அதர்லேண்ட் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற மசாபர் ஜாட்டாவில் பல பலஸ்தீனர்களின் வீடுகளையும் கால்நடை கொட்டகைகளையும் இஸ்ரேலிய படைகள் இடித்து தள்ளியிருக்கின்றன. ஆயுதம் தாங்கி ராணுவம் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த அத்துமீறல் இடம்பெற்றிருக்கின்றது. கெப்ரான் வடக்கில் உள்ள பெய்டுமார் நகரில் 38,000 சதுர மீட்டர் பரப்பளவு நிலத்தை பறிமுதல் செய்த இஸ்ரேலிய படைகள் இராணுவ உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலப்பகுதிகள் பல குடும்பங்களுக்கு சொந்தமான திராட்சை தோட்டங்கள், பாதாம் மரங்கள் மற்றும் ஒலிவ் மரங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இது பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் உள்ளது. காசாவில் உள்ள அரச ஊடக அலுவலகம் வெளியிட்ட தகவல்களின்படி அக்டோபர் 10 முதல் நவம்பர் 10 வரையில் வான்வெளி தாக்குதல்கள், பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் நேரடி துப்பாக்கிச்சூடு மூலம் இஸ்ரேல் குறைந்தது 282 முறை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அமைந்துள்ள 2 பலஸ்தீன் கிராமங்களில்
முகமூடி அணிந்த இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் தகவல்கள் என்று கூறுகின்றன. அவர்கள் பல வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் தீ வைத்து சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. உள்ளூர்வாசிகள் தெரிவித்த தகவல்களின்படி தாக்குதலாளர்கள் இரவு நேரத்தில் கிராமங்களுக்குள் நுழைந்து பாதுகாப்பு படைகள் தலையிடுவதற்கு முன் தப்பி செல்கின்றார்கள். சம்பவத்தின் போது பல வாகனங்கள் முற்றிலும் எரிந்தும் சில வீடுகளின் சுவர்கள் மற்றும் கதவுகள் சேதமடைந்தும் காணப்படுகின்றன. பலஸ்தீன் அதிகாரிகள் இதனை குடியேற்ற வன்முறையின் ஒரு புதிய கட்டம் என்று கண்டித்திருக்கின்றார்கள். இது மக்கள் வாழ்க்கையை அச்சுறுத்தும் திட்டமாக தாக்குதலாகவும் பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் ராணுவம் சம்பவத்திற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறினாலும் பலஸ்தீன் மனித உரிமை அமைப்புகள் இதுபோன்ற தாக்குதல்கள் பெரும்பாலும் தண்டனையின்றி விடப்படுவதாக கூறி விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றன. அடுத்து கடுமையான மூடுபனியை தங்களுக்கு சாதகமாக்கி ரஷ்யாவினுடைய ராணுவ படைகள் உக்ரைன் நிலைகளுக்குள் ஆழமாக முன்னேறி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறைந்த தெரிவு நிலை ரஷ்ய படைகளுக்கு மறைமுக நகர்வுகளை மேற்கொள்ள உதவியுள்ளதாகவே ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றது. உக்ரைனிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல முன்னணி பகுதிகளில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்றதாகவும் ரஷ்ய படைகள் ட்ரோன்கள் மற்றும் நிலத்தளம் தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தியதாகவும் கூறுகின்றன. இந்த முன்னேற்றம் சில பகுதிகளில் பாதுகாப்பு வரிகளையும் மீளமைக்கும் உக்ரைனிய படைகளை கட்டாயப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மூடுபனி காரணமாக விமான கண்காணிப்பு மற்றும் துல்லிய தாக்குதல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனை இருதரப்பும் ஒப்புக்கொள்கின்றன. இதனால் நிலைமைகளை மதிப்பிடுவது கடினமாகியுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த நடவடிக்கை வரவிருக்கின்ற குளிர்கால போராட்டத்தின் தீவிரத்தை காட்டுவதாகவும் ராணுவ செயல்பாடுகள் மேலும் விரிவடையக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றார்கள். அடுத்து ஈரான் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு மோசமான தண்ணீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தெஹ்ரானின் பிராந்திய நீர் நிறுவனத்தின் தலைவர் ஃபெக்ஷாத் ஃபெர்ஷா இது பற்றி கூறுகின்ற போதும் கடந்த ஆண்டை விட நீர்மட்டம் 43% குறைந்துள்ளதுடன் அமீர் கபீர் அணையின் கொள்ளளவு தற்போது வெறும் 8% மட்டுமே உள்ளதாக கூறப்படுகின்றது. மழை குறைவாக பெய்ததால் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற தலைநகரில் நீரின் அழுத்தம் குறைக்கப்பட்டு சில பகுதிகளில் தண்ணீர் விநியோகம் தடைப்படுவதாக மாநில ஊடகங்கள் கூறுகின்றன. ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் டிசம்பர் மாதத்திற்குள் மழை பெய்யவில்லை என்றால் அரசு தண்ணீர் விநியோகத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று எச்சரித்தார். வறட்சியுடன் சேர்ந்து பல தசாப்தங்களாக நடந்து வருகின்ற தவறான நீர் மேலாண்மை, சட்டவிரோத கிணறுகள், திறமையற்ற விவசாய நடைமுறைகள் ஆகியவை நெருக்கடியை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. நாடு முழுவதும் சுமார் 10% பெரிய அணைகள் முற்றிலும் வறண்டுவிட்டன. அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றம் நிலத்தடி நீர் இழப்பை வேகப்படுத்தி நிலைமையை மேலும் கடுமையாக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. தற்போதைய நுகர்வு விகிதத்தில் தெஹ்ரானின் நீரிழப்பு 2 வாரங்களுக்குள் வறண்டு போகக்கூடும் என்று நிபுணர்களும் எச்சரிக்கின்றார்கள். அடுத்து சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இடம்பெற்ற சம்பவம் இன்று உலகையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் பாலத்தின் ஒரு பகுதி பெரும் புகையுடன் மலையருகே சரிந்து விழுவதை பதிவாக்கியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. மார்காங் நகர போலீசார் பாலத்திற்கு அருகில் உள்ள கடைகளிலும் சாலைகளிலும் விரிசல் ஏற்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பாலம் 758 மீட்டர் நீளம் உள்ளது. பாலம் முழுவதும் சரியாமல் குறிப்பிட்ட சிறிய பகுதி மட்டும் இடிந்து விழுந்திருக்கின்றது. பாலம் இடிந்ததால் மலையின் நிலப்பகுதியில் சரிவு ஏற்பட்டது. இது உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பகுதியில் கனமழை தொடர்வதால் மலையடிவாரத்தில் மண் சரிவு ஏற்பட்டு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியான மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுதான் பாலம் இடிந்து விழுந்தமைக்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது. பாலத்தை கட்டிய சிச்சுவான் சாலை மற்றும் பால குழுமத்தின் சமூக ஊடக பதிவுகளின்படி இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நிறைவடைந்து விட்டதாக தெரிய வருகின்றது. சீனாவின் மையப்பகுதியை திபெத்தில் இணைக்கின்ற ஒரு நெடுஞ்சாலையில் இந்த பாலம் அமைந்திருக்கின்றது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சீன ஊடகங்களின் தகவல்களின்படி பாலம் இடிந்த போது ஒரு ட்ரக் மட்டும் அதன் மீது இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ட்ரக்கின் ஓட்டுநர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் இதன்போது தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பெருவின் அரைகீபா பகுதியில் பஸ் ஒன்று லொரியுடன் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த கோர விபத்தில் 37 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 24 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். நேற்று அதிகாலை இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது. தென் அமெரிக்க நாடுகளில் சமீப ஆண்டுகளில் நடந்த மோசமான விபத்துகள் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பெருவையும் சிலியையும் இணைக்கின்ற பனமெரிகானா சூர் நெடுஞ்சாலையிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. விபத்து நடந்த பகுதியின் மருத்துவ அதிகாரி வால்டர் ஒபேட்டா இது பற்றி கூறுகையில் 37 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். 24 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. லியோ மோசாசல் நிறுவனத்தின் பஸ் 60 பயணிகளுடன் ஹாரவெளி மாகாணத்தின் சலா நகரிலிருந்து அரைகீபா நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. அப்போது லொரியுடன் மோதி சுமார் 200 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்திலேயே பஸ் கவிழ்ந்திருக்கின்றது. அரைகீபா அதிகாரிகள் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் 26 பேர் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறுகின்றார்கள். காயமடைந்தவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.